வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் அங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. இந்த வளையொலியில டிஎன் டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறோம். 2/10/2025 டிஎன் டெட் பேப்பர் 1 பேப்பர் 2. பேப்பர் 2ல சோசியல் சயின்ஸ், சயின்ஸ் அண்ட் மேக்ஸ். இந்த டிஎன் டெட் பேப்பர் 1 மேக்சிமம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். தமிழ், ஆங்கிலம், கல்வி உளவியல், அதாவது சைல்டு பெடகாட்சி, அப்புறம் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ். இது எல்லாமே பேப்பர் 1ல வரும். பேப்பர் 2ல ஆக்சுவலா டிஎன் டெட் பேப்பர் 1ல நீங்க டீச்சர் ட்ரைனிங் முடிச்சவங்க. அது தெரிஞ்ச விஷயம் தான், இருந்தாலும் நான் சொல்றேன். அதுக்கும் நாங்க டெஸ்ட் பேட்ச் கொடுக்கணும். பேப்பர் 1க்கு. பேப்பர் 2 ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட், சயின்ஸ் சப்ஜெக்ட். ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட்ல தமிழ், ஆங்கிலம், அதே கல்வி உளவியல், சோசியல் சயின்ஸ், இதுல 4 சப்ஜெக்ட். அப்புறம் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ், அதே தமிழ், ஆங்கிலம், சைக்காலஜி, சயின்ஸ், மேக்ஸ். மொத்தம் 150 மார்க். 150 மார்க்ஸ். 82 எடுத்தா போதும். 82. பொது பிரிவுக்கு 90. பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி எல்லாம் இருந்தா 82 எடுத்தா போதும். அதர் காஸ்ட், அதாவது ஃபார்வர்டு காஸ்ட் சொல்றோம் பாத்தீங்களா, அவங்களுக்கு 90 எடுக்கணும். இதுதான் நாம்ஸ். இது உங்களுக்கு பிஜிடிஆர்பி, இது பிடி பிரைட் இப்ப நடந்தது பாத்தீங்களா, செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ், எஸ்ஜிடி, அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அதிகமா மார்க் எடுத்தா தான் வேலைன்னு கிடையாது. இது எலிஜிபிலிட்டி டெஸ்ட். நீங்க டிஎன் டெட் பேப்பர் 1 பாஸ் பண்ணா மட்டும்தான் செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ், எஸ்ஜிடி, இப்ப லேட்டஸ்டா கூட நடந்து வேலை கூட போட்டாங்க. இப்ப பேப்பர் 1 பாஸ் பண்ணவங்க, எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பாஸ் பண்ணவங்க மட்டும்தான் எஸ்ஜிடி போக முடியும். அதே மாதிரி பேப்பர் 2ல டெட் பேப்பர் 2 பாஸ் பண்ணா மட்டும்தான் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான தனி தேர்வு. இப்ப கூட யூஜிடிஆர்பி நடந்தது பாத்தீங்களா, அதுல கூட எங்க இன்ஸ்டிடியூட்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க. அதனால இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நீங்க பாஸ் பண்ணா மட்டும்தான் இனி வரும் காலத்துல உங்களுக்கு டிஆர்பி வைக்கக்கூடிய பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, எஸ்ஜிடி, செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாமினேஷன் இதுல போகணும். அதே மாதிரி இப்ப கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் கண்டிப்பா டெட் குவாலிஃபை பண்ணியாகணும்னு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்திருக்காங்க. இது உங்களுக்கு தெரிஞ்சதுதான். அதனால யார் வேணாலும் இது எழுதலாம். இன்கேஸ் நீங்க பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சா நமக்கு எதுக்குடா டெட் அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். எதிர்காலத்துல பிரைவேட் டீச்சர்ஸும் டெட் குவாலிஃபை பண்ணா மட்டும்தான் பிரைவேட் ஸ்கூல்ல இருக்கணும். சரி, நான் சிபிஎஸ்இ மெட்ரிகுலேஷன் அங்க கூட வந்தாலும் வரலாம். என்ன பாருங்க, நான் வாய வச்சா கரெக்டா நடக்கும். சிபிஎஸ்இ மெட்ரிக்ல எங்களுக்கெல்லாம் டெட் கண்ட்ரோல் பண்ணா எதிர்காலத்துல வந்தாலும் வரலாம். ஏன் நாளைக்கே ஒரு சட்டம் போட்டாலும் வரலாம். ஒரு வாத்தியார் ஸ்கூல்ல பாடம் நடத்தணும்னா டெட் கிளியர் பண்ணி தான் ஆகணுங்கிற விதி இப்ப ஈவன் கவர்மெண்ட்ல இப்ப பிரசன்ட் ஒர்க் பண்றவங்களுக்கு எல்லாமே கிட்டத்தட்ட 4.5 லட்சம் பேர் அப்ளை பண்ணிருக்காங்க. அதனால அவங்களுக்கு தகுந்த மாதிரி சொல்லி கொடுக்கலான்னு தான் நாங்க டெஸ்ட் பேட்ச். இதுக்கு ஏன்டா டெஸ்ட் பேட்ச் கிளாஸா எடுத்துட்டு போலாம் அப்படிங்களாம். நீங்க ஒண்ணும் கிடையாது. 6th இருந்து 10th வரைக்கும் புத்தகம் அட் பிரசன்ட் உள்ள சமச்சீர் கல்வி புத்தகத்தை வாங்கி வச்சுக்கோங்க. புக்கு உள்ள இடத்துலயும் கிடைக்குது. புத்தகத்தை வாங்கி வச்சுட்டு உங்களுக்கு நாங்க டெஸ்ட் கொடுத்துட்டு எக்ஸ்பிளனேஷன் கிளாஸஸ், கொஸ்டின் அண்ட் ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் கிளாஸஸ் நடக்கும். உங்களை நான் 6th புக்கு படிக்க சொல்லிடுங்க. 6th ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் இருக்கு. முதல் பருவம், 2ஆம் பருவம், 3ஆம் பருவம்னு.
இதெல்லாம் படிக்க 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 உங்களுக்கு டெஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது இல்லாம இந்த 2 சப்ஜெக்ட் எல்லாத்துக்குமே கஷ்டமா இருக்கும். நான் என்னுடைய அனலைசிஸ்ல சைக்காலஜியும் இங்கிலீஷும் மேக்சிமம் டஃபா இருக்கும். ஏன்னா நம்ம கிட்ட படிக்கக்கூடியவங்க மேக்சிமம் தமிழ் ஸ்டூடெண்ட், சோசியல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் தான். ஈவன் இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கிறவனுக்கு தமிழ் டஃபா இருக்கும், தமிழ் மீடியத்துல படிக்கிறவனுக்கு இங்கிலீஷ் டஃபா இருக்கும். அதனால நாங்க இங்கிலீஷும் சைக்காலஜிக்கும் கிளாஸ் எடுத்துருவோம். இன்கேஸ் ஐயா நான் தமிழ்ல வீக்கு அப்படின்னாலும் தமிழுக்கும் நாங்க கிளாஸ் சொல்லி தந்துடுவோம். இது தனியா இது தனியா. எனக்கு தமிழ் சுத்தமா தெரியல, ஏன்னா ஒண்ணுலயே 30 மார்க் இருக்குது. நீங்க பேப்பர் 2 எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சோசியல் சயின்ஸ் இருக்குதுன்னா உங்களுக்கு தமிழ்ல 30, ஆங்கிலத்துல 30, சோசியல் சயின்ஸ்ல 60, சைக்காலஜில 30. இதுல நீங்க 82 மார்க் வாங்குறது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க நினைக்கலாம் ஒரு 82 மார்க் தானே, ஆனா படிச்சாதான் வரும். அப்ப நீங்க பேப்பர் 2ல மெயினா சோசியல் சயின்ஸ் 60 மார்க் இருக்குது, கண்டிப்பா படிக்கணும். நாங்க 2012, 13 இந்த மாதிரி காலகட்டத்துல எனக்கு இங்கிலீஷ் வராது, சைக்காலஜி வராதுன்ட்டு 90 மார்க் எழுதி 80, 85 எடுத்து பாஸ் பண்ணவங்களா இருக்காங்க. அதனால நமக்கு தேவை என்னன்னா 82. இது உங்களுக்கு சைக்காலஜிக்கலா நாங்க சொல்லி தருவோம். யார் யாருக்கு என்னென்ன வருது, எப்படி 82 கொண்டு போகிறது இந்த மாதிரி. ஏன்னா இது உங்களுக்கு போட்டி தேர்வு கிடையாது, இது வச்சு வேலை ஒண்ணும் கொடுக்க போறது கிடையாது, இதுக்கு கட் ஆஃப் கிடையாது. கிளியரா சொல்லிட்டான் 82 மார்க் எடுத்தா போதும். நீங்க பேப்பர் 1 இருங்க, பேப்பர் 2 இருங்க, எது இருந்தாலும் 82 எடுத்தா உங்களுக்கு சர்டிபிகேட் டெக் குவாலிஃபைடு வந்துருச்சு. இதே கவர்மெண்ட் டீச்சரா இருந்ததுன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. டெட் நான் குவாலிஃபை பண்ணிட்டேன், அப்பா எனக்கு என் வேலைக்கு ஆபத்து கிடையாது, அப்படி நிம்மதியா உட்காந்துக்கலாம். நீங்க எக்ஸிஸ்டிங் கவர்மெண்ட் டீச்சர்ஸா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு தகுந்த மாதிரி சொல்லி தருவோம். புரியுதுங்களா? உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்ல இப்ப நீங்க டோட்டலா எல்லாம் மறந்து போயிருப்பீங்க. சார் இப்ப நான் தமிழ் சொல்லி கொடுக்குறேன் சார், எனக்கு தமிழ் சப்ஜெக்ட் மட்டும் தான் தெரியும், நான் என்னவே எடுத்துக்கங்க. இப்ப நான் எனக்கு டெட் வச்சா எனக்கு தமிழ்ல 30 மார்க்கு தான் எனக்கு நான் ஸ்ட்ராங்கா இருப்பேன். எனக்கு என்ன போய் சோசியல் சயின்ஸ் தெரியும், எனக்கு என்ன இங்கிலீஷ் தெரியும், இங்கிலீஷ் சுத்தமா தெரியாது. அப்ப நீங்க ஸ்கூல்ல தமிழ் ஆசிரியர்களா இருக்கலாம், இல்ல சோசியல் சயின்ஸ் எடுக்கிறதா இருக்கலாம், உங்களுக்கு மற்ற சப்ஜெக்ட் எல்லாமே மறந்து போயிருக்கும். இது உண்மை. இன்னொன்னு உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான், ஸ்டூடெண்ட் கேன் நாட் பிகம் எ டீச்சர், டீச்சர் கேன் நாட் பிகம் எ ஸ்டூடெண்ட். இப்ப நீங்க ஸ்டூடெண்டா வரீங்க, டீச்சரா வரல. அப்ப நீங்க ஸ்கூல்ல உங்களுடைய எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ வேற, இங்க முழுக்க முழுக்க மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ், எம்சிக்யூ. அப்ப இந்த கொஸ்டினை உள்வாங்கி படிச்சா மட்டும்தான் நீங்க வெற்றி பெற முடியும். அதனாலதான் நாங்க ஸ்ட்ரெயிட்டா டெஸ்ட் பேட்சிங் போட்டோம். உங்களுக்கு கொஸ்டினை கொடுத்து நடத்துவோம் சார். இதுல எல்லாமே உங்களுக்கு எல்லாம் கொஸ்டின்ஸ் பேங்க் எல்லாம் ஃபுல்லா வச்சிருக்கோம். எக்ஸ்பர்ட்ஸ் எடுத்தது தரமான டெட் ஸ்டாண்டர்டு, டிஆர்பி ஸ்டாண்டர்டு. எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ பாருங்க. இப்ப லேட்டஸ்டா கூட தமிழ் வளர்ச்சி துறையில ஸ்டேட் ஃபர்ஸ்ட், கிட்டத்தட்ட போஸ்டிங்கே 13, அதுல 7 பேர்த்து அனுப்பி விட்டோம். போன யூஜிடிஆர்பியில் 63, கிட்டத்தட்ட 800 வீடியோ இருக்கு. ஃபுல்லா எங்களுடைய ப்ரொஃபைல பாருங்க. சும்மா இந்த ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு சார் டெஸ்ட் பேட்ச் என்னைக்கு தொடங்குறீங்க, என்ன ஃபீஸ்ன்னு பார்க்காதீங்க, கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணுங்க. இவங்க கிட்ட படிச்சா டெட் குவாலிஃபை ஆக முடியுமா அப்படின்னு யோசிங்க. புரியுதுங்களா? திங்க் பிஃபோர் இங்குமா ஆங்கிலத்துல. தமிழ்ல எண்ணி துணிக கருமம்மா, எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பதிலுக்கு. என்கிட்ட படிக்கிறதுக்கு முன்னாடி, என்கிட்ட கிளாஸ் சேர்றதுக்கு முன்னாடி 1008 தடவை யோசிங்க. கம்ப்ளீட்டா ஃபுல் ப்ரொஃபைல் ரெக்கார்ட் எல்லாம் பார்த்துட்டு இவங்கிட்ட போனா நம்மளால இந்த 82 மார்க் எடுத்து இந்த டெட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல குவாலிஃபை ஆகுமான்னு பார்த்துட்டே சரிங்க சார், ஒன்றும் தப்பு கிடையாது. இல்லையா ஒரு 4-5 டெஸ்ட் ஃப்ரீயா கொடுக்குறோம், 4-5 கிளாஸ் பாருங்க. எடுத்துமே மேக்சிமம் இங்கிலீஷ் தமிழ் தான் எடுப்போம். டஃப் சப்ஜெக்டை முதல்ல நாங்க சொல்லி கொடுத்துருவோம், சைக்காலஜி சொல்லி தருவோம். இது எல்லாத்துக்குமே எனக்கு தெரிஞ்சுது. அதே மாதிரி இன்கேஸ் எனக்கு மேக்ஸ் வரல, பேப்பர் 2ல மேக்ஸ் வரி 4 கிளாஸ் மேக்சிமம் நல்லா கேட்டுக்குங்க. தமிழ், மேக்ஸ், இங்கிலீஷ், சைக்காலஜி. மற்றதுக்கெல்லாம் ஏன்னா டைம் கிடையாது, உங்களுக்கு நவம்பர்ல எக்ஸாம் வந்துருது. அதனால அந்த கன்ஸ்டன்ட் 2ஆம் தேதியில இருந்து அந்த குறிப்பிட்ட நேரத்துல டெஸ்ட் வச்சு உங்களை
வெற்றி பெற வைப்பது வள்ளுவர் வாசகத்தினுடைய தலையாய பணி. அதனால நீங்க கவர்மெண்ட் டீச்சரா இருந்தா கண்டிப்பா வரலாம். இல்ல நான் டெட் பாஸ் பண்ணிட்டு நான் யூஜிடிஆர்பி படிக்கணும், இல்ல செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ்க்கு படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வாங்க. வள்ளுவர் வாசகர் வட்டம் உங்களுடைய வெற்றிக்கு வழிகாட்டும். ஏற்கனவே வள்ளுவர் வாசகர் வட்டம் பல வரலாறுகளை படைத்து விட்டது என்பது ஊரறிந்த உண்மை. புரியுதுங்களா? இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதனால திருப்ப நாம் சொல்ல கிடையாது. பட் எவ்வளவு பேர் நீங்க கேட்டீங்க, என்கொயரி பண்ணீங்க, சார் டெட் எடுப்பீங்களா, எப்ப ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு. எனக்கு இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் இருக்கிறதுனால என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இப்ப எல்லாமே நாங்க ப்ராசஸ், கொஸ்டின் பேங்க் இதெல்லாம் ரெடி பண்ணி, ஃபேக்கல்டிஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். அதனால தாராளமா நீங்க ஜாயின் பண்ணி வெற்றி கனியை பதிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உறுதி. திரும்ப சொல்றேன், கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க, டெட் பாஸ் பண்ணுங்க. அதே மாதிரி என்கிட்ட அதாவது தமிழ் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லிக்கிறேன், இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட் சொல்லிக்கிறேன். ஏன்னா தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் நாங்க யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி நடத்துறோம். இன்கேஸ் நீங்க தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் யூஜிடிஆர்பி படிக்கணும்னா கண்டிப்பா வாங்க. உங்களுக்கு இந்த இதுல டெஸ்ட்டுக்கு நாங்க ஃபீஸ் ரொம்ப கம்மி தான். பட் போன்ல கேளுங்க, பாருங்க இந்த அட்மிஷனு ஃபீஸ் இதெல்லாம் பிரியங்கா இவங்க எங்களுடைய வள்ளுவர் வாசகர் அகாடமிக் டைரக்டர். இவங்களுக்கு இப்ப இந்த போன் நம்பர் கொடுத்திருக்கேன், இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. அப்படி எனக்கு தெரிஞ்சவங்களா இருந்தா என் நம்பர் 9025420905 இதுக்கு கால் பண்ணுங்க. ஏன்னா அட்மிஷன் இந்த டெட்டு இதெல்லாம் கொண்டு போறவங்க இவங்க தான் பண்றாங்க. நீங்க இங்கிலீஷ் மேஜரா இருந்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி படிக்கும் போது, ஏன்னா டெட் பாஸ் பண்ணி ரிசல்ட் விட்டோம்னா கண்டிப்பா யூஜிடிஆர்பி கால்ஃபர் வந்துடும். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதனால அந்த இதுல அப்படியே நாங்க எடுத்துக்குவோம். அதே மாதிரிதான் தமிழுக்கு சொல்றேன். இன்னொன்னு சிம்பிளான ஒரு லாஜிக், நீங்க நான் டெட் பேப்பர் ஒண்ணு விட்டுருங்க, டெட் பேப்பர் 2ல நீங்க டெட் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க யூஜிடிஆர்பி எழுதலாம், பிஜிடிஆர்பி எழுதலாம். புரியுதுங்களா? ஒட்டுக்கா எங்ககிட்ட படிக்கலாம். ஏன்னா எங்ககிட்ட ரிசல்ட் 100% ஓரியன்டட். ஏன்னா மேக்சிமம் படிக்கிறவங்க எல்லாமே ஒரு 3 வருஷம் 4 வருஷம் படிக்கிறவங்க எல்லாமே வேலைக்கு போயிடுவாங்க. இப்போ ஒரு வேலை, ஒன்னு யூஜிடிஆர்பில தமிழ் ஆசிரியர், இல்லைன்னா பிஜிடிஆர்பி. ஒன்னு யூஜிடிஆர்பில இங்கிலீஷ்ல ஆசிரியர், ஆங்கில ஆசிரியர், தமிழ் ஆசிரியர் சொல்லி பழகிடுச்சு ஆங்கிலம். இப்படி ஈஸியா போயிடலாம். அதனால இந்த வாய்ப்பை நன்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள், வெற்றி உறுதி. ஏன்னா நாங்க வெறும் டெட்டை மட்டும் நடத்திட்டு கிடையாது. நாங்க டெட்டு முடிச்சீங்கன்னா உங்களுக்கு செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ்க்கும் சொல்லி தருவோம், பிடிபிஆர்டி யூஜிடிஆர்பிக்கும் சொல்லி தருவோம், பிஜிடிஆர்பிக்கு சொல்லி தருவோம். அதனால யோசிக்கவே வேண்டாம், டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், இமீடியட்டா ஜாயின் பண்ணுங்க. மறுபடியும் சொல்றேன், வள்ளுவர் வாசகர் வட்டம் உங்களுடைய வெற்றிக்கு வழிகாட்டும். அட்மிஷன்னா கே பிரியங்கா 8056713273 இந்த நம்பர் கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.